மக்களே சோசியல் மீடியால இப்போ ஒரு வகையான வைரல் வீடியோ பயங்கரமா சுற்றி பலம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோல சொல்லப்படக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ரூமருங்க. முழுக்க முழுக்க பொய். அந்த வீடியோ உண்மையான ஒரு வீடியோ தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறானுங்க பாருங்க. அதுல சொல்லக்கூடிய இந்த விவரங்கள் அப்படிதான் நடந்தது. இதுதான் உண்மை அப்படின்ட்டு சொல்லி பேசுறாங்க பாருங்க. இந்த புனைவு கதைகளை உட்புகுத்தி, இந்த பொய்யான தகவல்களை உட்புகுத்தி, அந்த வீடியோக்கு இதுதான் உண்மை அப்படின்ட்டு பொருட்படுத்துறானுங்க இல்லையா? இது முழுக்க முழுக்க தவறுங்க. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் இப்படிதான் இந்த வீடியோவை இப்ப பயங்கரமா வைரல் பண்ணிட்டு வராங்க. அவங்க இது தெரிஞ்சு பண்றாங்களோ, தெரியாம பண்றாங்களோன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இது போன்ற பைத்தியகாரத்தனமான இந்த செயலால இப்ப நெறைய பேர் கடவுள்களை திட்டிட்டு வராங்க. கடவுளை நம்பி போனார் இவரு பாத்தீங்களா, இவருக்கு இப்படிதான் ஆகுது, மூட நம்பிக்கையில இருந்து வெளியே வாங்கடா, கடவுளை நம்பினாலே சாவதான் வேணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது போன்ற பொய் ரூமர்ஸ், இது போன்ற வைரல் வீடியோக்களின் காரணமாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கூகுள், இது உங்க கூகுள் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, இப்போ ரீசெண்டா நம்மளுடைய சோசியல் மீடியால ஒரு வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்குங்க. அந்த வைரல் வீடியோல ஒரு பூசாரி அந்த மாதிரி தான் மலையில இருந்து அப்படியே விழுந்து அவர் இறந்து போறாருங்க. இது சம்பந்தப்படுத்தி என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய பூசாரி நான் பறக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நிறைய பக்தர்களை கூப்பிட்டு அவர் மலையோடைய உச்சியில இருந்து குதிக்கிறாரு. ஆனா அவர் பறக்கல, கடைசியில இறந்து போறாரு அப்படின்ட்டு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதற்கு அவங்க மிகைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள், அவங்களுடைய வீடியோக்கள்ல போடக்கூடிய கருத்துக்கள். ஏன்டா சாமியை நம்பி சாவறீங்க? இல்லாத ஒன்று, அதற்காக போய் சாவறீங்க? பகுத்தறிவு இல்லாதவர்கள் தான் இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சொல்லி சொல்லிதான் மக்களை ஏமாத்திட்டு பிழைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சிலர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. ஒரு பொய்யான தப்பான ப்ரொபகண்டா, ஒரு தப்பான ஒரு செய்தியை நம்பி நிறைய பேர் இப்படியெல்லாம் திட்டிட்டு வராங்க. கடவுளை நம்பாதீங்க, கடவுளை நம்புறவங்க செத்துருவீங்க அப்படின்ற மாதிரியான இவ்வளோ மோசமான கருத்துக்களை பதிவிட காரணம் யாரு? ஒரு சில இன்ஃப்ளூயன்சர். அவங்க தவறுதலா இந்த தப்பை செஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஏங்க, நான் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ தப்புங்க, உண்மை இதுதாங்க அப்படின்ட்டு சொன்னா ஒரு தப்புமும் கிடையாது. ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சு இதை வேணுமனே எக்ஸாஜரேட் பண்ணி இதை கடவுளுக்கு எதிராக திருப்பும்போது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு வியூஸ்க்காக, சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ்க்காக இப்படி பண்ணா மாற்றுக்கத்தே கிடையாது. ஏன்னா கடவுளை அந்த அளவுக்கு சாடி வச்சிருக்காங்க இந்த வீடியோல. இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்னன்றதை பத்தி உங்ககிட்ட விவரிச்சிடறேன். ஆல்ரெடி இதுல நிறைய இன்ஃப்ளூயன்சர் இதை பற்றி ரொம்ப உறக்க சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா கார்த்திக் மாயகுமார் அண்ணா கூட, மாயம் ஸ்டுடியோஸ் அண்ணா கூட இதை பற்றி நல்லா கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி பாலிமர் நியூஸ்லயும் இதை பத்தி ரொம்ப ப்ராப்பரா பேசியிருந்தாங்க. ஸோ அவற்றையெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அந்த தரவுகளை வச்சு பார்க்கும்போது இது இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய வீடியோவே கிடையாதுங்க. அந்த வைரல் வீடியோ அது ஓல்டு வீடியோ. 2021 ஆகஸ்ட் மாசம் வாக்குல இந்த வீடியோ வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோல இவங்க சொல்ற மாதிரியே அந்த பூசாரி நான் பறக்க போறேன், நான் என்கிட்ட தெய்வீக சக்தி இருக்கு, அதனால நான் பறப்பேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அவர் குதிக்கலைங்க. அவர் தவறி விழுந்திருக்காரு. அப்படி தவறி விழுந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வச்சுதான் கேவலமான இந்த எக்ஸாஜரேட் பண்ணப்பட்டிருக்கூடிய புனைவு கதைகளை வச்சு இப்படி தப்பு தப்பா பரப்பிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்றேன் பாருங்களேன். ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அனந்தபூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கேம்பா மல்லையா சாமி அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு ஒரு பூசாரி இருக்காரு. 49 வயசு என்பது ஆகுது அவருக்கு. பாப்பையா அப்படின்ட்டு பேர் அவருக்கு. ஸோ அந்த பூசாரி 2021 ஆகஸ்ட் மாசம் வாக்குல அங்க அந்த மலை மேல இருக்கக்கூடிய சாமிக்கு, அந்த கேம்பா மல்லையா அப்படின்ற அந்த சாமிக்கு பூசைகள் பண்றாரு. ஐ திங்க் சிவனை வழிபடக்கூடிய ஒரு பூசாரி அவரு. ஸோ அவரு அப்போ 2021 அந்த ஆகஸ்ட் மாசம் வாக்குல சிவனுக்கு வேண்டிய நாட்கள், அந்த 3 மாசங்களும் நிறைய பக்தர்கள் வெளிநாட்டுல, அதாவது வெளி மாநிலத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீகம் இருக்கக்கூடிய பீரியட் தான் அந்த 3 மந்த்துக்கான அந்த பீரியட். அப்போ அவரு அங்க பூஜைகள் பண்றது, சாமிக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்றதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த 2021 ஆகஸ்ட் மாசம் வாக்குல அவர் ஒரு நாள் அந்த சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு, அந்த அங்க இருக்கக்கூடிய சில சடங்குகள் இருக்கும் இல்லையா, அது போன்று ஒரு துணி மூட்டை போல இருக்குங்க, எடுத்து அவருடைய அந்த தோள்பட்டையில மாட்டிக்கிட்டு அந்த மலையோடைய விளிம்புல நிக்கிறாரு. அந்த விளிம்பு பகுதியில அந்த சாமிக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மொத்த எண்ணெயும் ஒரு பக்கமா வழிஞ்சி வருது. ஒரு சேறு மாதிரி ஆகி நிக்குது, கருப்பா எண்ணெயெல்லாம் சேர்ந்து. அந்த எண்ணெயில இறங்கி நிக்கிறாரு. அப்படியே தானா ஃபுல்லா பள்ளம். அப்படி இறங்கி நிக்கிறவரு கையில மணி, அப்படியே சாமி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூட்டைகள் அது எல்லாத்தையும் வச்சு நிக்கிறாரு. அங்க நிக்கிறவரு நிலை தடுமாறி அப்படியே அந்த மலையில இருந்து விழுறாருங்க.
40 அடி பள்ளம் கீழே. அப்படியே விழுந்தவரு அந்த இடத்துல வந்து இறந்து போறாரு. இதற்கு முழுக்க முழுக்க ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, அந்த எண்ணெய் போன்று இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து வழுக்கி இருக்குங்க. அந்த மலையுடைய விளிம்புல இருக்கக்கூடிய எண்ணெயில நின்னு இருக்காரு. அந்த எண்ணெய் வழுக்கி இருக்கு. கீழ விழுந்திருக்காரு. அந்த இடத்துல இருந்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஃபோன் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அது வந்து வீடியோக்களாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்கள் எல்லாமே சோசியல் மீடியால அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவ்ளோ புனைவு கதைகள் இதை சுற்றி. ஸோ இந்த மாரி அவர் விழுந்த பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ல அவர் மேல என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, இவர் வந்து ஸ்லிப்பாகி விழுந்திருக்காரு அப்படின்ட்டு தான் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா, அதுல அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ல எந்த ஒரு இடத்துலயும் இவரு நான் பறக்கப் போறேன். எல்லா பக்தர்களுக்கு மத்தியிலயும் நான் நெகிழும் தன்மையாக தெய்வீக சக்தி படைத்து நான் பறக்கப் போறேன் அப்படின்ட்டுலாம் அவர் வந்து பொருட்படுத்தவே இல்ல. போலீஸ் கம்ப்ளைண்ட்ல தெளிவா இருக்கு. அஃபிஷியலா எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. அவர் அந்த மாரி அந்த இடத்துல பறக்க முற்படும்போது தான் இப்படி விழுந்து இறந்தாரு அப்படின்ட்டு எந்த அஃபிஷியல் நியூஸும் கிடையாது. ஆனா, ஒரு சிலர் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய வீடியோக்கள் நல்லா போகணும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகணும் நல்லா, ஃபாலோவர்ஸை ஏத்தணும், வியூஸை ஏத்தணும் அப்படின்றதுக்காக தப்பான ப்ரொபகண்டாவ, ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவா இந்த இடத்துல வந்து புரியுது. அதாவது மக்களே, இந்த இடத்துல வந்து யாரு என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அதை நம்பி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடாதீங்க. ஏன்னா, அதால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? நீங்க வந்து ஆதங்கத்துல வந்து பேசிடுவீங்க. அடச்சே! என்ன இப்படி பண்ணிட்டாங்களே! அப்படின்ற மாரி ஆதங்கத்துல வந்து பேசிடுவீங்க நீங்க. உங்க மேல தப்பு கிடையாது. ஆனா, அந்த பொய் பிரச்சாரத்தை பண்ணியிருக்கக்கூடிய, அந்த பொய் செய்திகளை பரப்பி இருக்கக்கூடிய நபர்கள் மேல தான் தப்பு. அது அவங்க தெரியாம செஞ்சிருந்தா அதுவும் தப்பு கிடையாது. ஆனா தெரிஞ்சும் அதை வந்து செஞ்சிருந்தாங்கன்னா கேவலமான ஒரு விஷயம். சோ அந்த நபர் அந்த பூசாரி வந்து இறந்து போயிருக்காரு பாவம். அவர் மேல இது போன்ற பொய்யான கருத்துக்களை வந்து பரப்பி, அவர் பாத்தீங்களா கடவுளை நம்பி போனாரு, செத்துட்டாரு. பறக்கலாம் அப்படின்ட்டு நான் பறக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் ஏமாத்திருக்காரு. பகுத்தறிவு இல்லாத என்னடா ஒரு மனுஷன் செத்த பிறகு கூட அவருக்கு வந்து இப்படி ஒரு பட்டத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்களடா அப்படின்ட்டு சொல்ல தோணுதுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா போயிட்டு சோசியல் மீடியால வந்து செக் பண்ணுங்க. இது சம்மந்தப்பட்டு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத பாருங்களேன். நீங்களே திட்டி விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுவீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். இதுல ஈடுபட்டக்கூடிய இன்ஃப்ளூயன்சர், இது போன்ற நியூஸ் எல்லாம் பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் தயவு செஞ்சு கிராஸ் செக் பண்ணுங்க. இப்போ எல்லா நியூஸும் வெளிய வந்துருச்சு. உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, இத பார்த்த பிறகு போயிட்டு வீடியோ போடுங்க. தப்புங்க பேசுனது. இதுதாங்க உண்மை அப்படின்ட்டு சொல்லி போடுங்க. இந்த இடத்துல வந்து மனிதர்கள் தப்பு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. இன்ஃப்ளூயன்சரா இருந்தா என்ன? நாட்டுடைய முக்கியமான தலைவரா இருந்தாலும் என்ன? எல்லாருக்கும் தப்புக்கள் நடக்கிறது காமன் தான். தப்பே இல்ல. தப்பு நடந்துச்சு அப்படின்ட்டு சாரி கேட்டு வீடியோஸ் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா, நீங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை நம்பி நெறைய பேர் இந்த இடத்துல வந்து கமெண்ட்ஸ பண்ணி வச்சிருந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு வந்து வழிவகுத்து விடுது பாத்தீங்களா? சமயம், சாமி அப்படின்ற அளவுக்கு வந்து போயிடுச்சு. நீங்க தப்பா போடக்கூடிய அந்த வீடியோக்களால. ஸோ மக்களே தயவு செஞ்சு யார் எந்த வீடியோ போட்டாலும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்க. ரீசர்ச் பண்ணுங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குன்றத வந்து நீங்க ரீசர்ச் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. ஏன்னா வீடியோக்களை வந்து பார்ப்பதற்கு வரக்கூடிய நபர்களை விட உங்களுடைய கருத்துக்கள் அந்த கமெண்ட் செக்ஷன்ல என்ன மக்கள் பதிவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய வரக்கூடிய நபர்கள் அதிக பேர் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்கு மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்கு. அது வந்து பயங்கர தீயா பரவும். தயவு செஞ்சு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் அவ்வளோ ஆராய்ஞ்சு அவ்வளோ யோசிச்சு நீங்க வந்து பண்ணுவீங்க. அந்த கருத்துக்களை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி போடுங்க. நல்ல விஷயத்துக்கு வந்து உபயோகப்படட்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து என்னால் பொருட்படுத்த முடியும். எனவே நண்பர்களே, அந்த பாவம் அந்த பூசாரியுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும். அந்த மனுஷனுடைய ஆத்மா என்னென்ன சொல்லி இப்போ வந்து வேதனைப்பட்டிருக்குமோன்றது வந்து தெரியலங்க. இவனுங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலையால. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை நண்பர்களே.